நம்ம சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சிக்கனை வந்து மில்கில் ஊற வச்சுருக்கோம். மைதா மாவும் காஷ்மீர் சில்லி பவுடரும் சால்ட்டும் கொஞ்சம் போட்டு இது பண்ணியிருக்கோம். வாட்டர். இந்த சிக்கன் எடுத்து இந்த பாலை டிக் பண்ணி அப்புறம் இது வந்து இந்த மாவில் இது பண்ணோம் பாருங்கள். ஓகே, இந்த வாட்டரில் கலக்கணும். அப்புறம் மறுபடியும் எடுத்து பண்ணோம். டைட்டாக நல்லா பண்ணோம். ஓகே, ஏன் 50 மினிட்ஸில் ஃப்ரீசரில் வச்சுருக்கோன்னா அப்போ தான் மாவு வந்து பிரியாமல் இருக்கும். அப்போ தான் கேக் மாதிரி எல்லாம் வரும். இந்த சிக்கனை இப்படி கிறிஸ்டியாக போச்சு வந்து ஆற வச்சுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இது சாஸ் பண்ணுறதுக்கு 3 கியூப் பட்டர் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகும்போதே கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக் வந்து வறுக்கிக்கலாம். மைதா போட்டுக்கலாம். வாசனை போகிற மாதிரி வறுக்கிக்கலாம். மைதா மாவு வந்து நல்லா வதக்கிச்சு, அதனால பால் போட்டுக்கலாம். கலக்கலாம். கட்டியே இல்லாமல் மைதா மாவு சாஸ் ஆகிருக்கு. எனக்கு பிடிச்ச கேரட் வந்து இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். சாஸோட பாஸ்தா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கலாம். க்ரீமி வேணும்னால நான் சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாஸ்தா போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஃப்ரைட் சிக்கன் போட்டுக்கலாம். நல்ல க்ரீமியான பாஸ்தாவும் ஃப்ரைட் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்கு. சிக்கனும் கூட பார்த்துக்கலாமா? சூடாகவும் நல்லாவும் டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கும் இது வேணும்னா நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் கூட பண்ணுங்க.